விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே யானை தந்தத்தால் செய்யப்பட்ட 4 சிலைகள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், நீங்க இது குறித்து முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. அதாவது தற்போது பாத்தீங்கன்னா விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தான் 12 பேரை கைது செய்து வனத்துறையினர் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். அதாவது பாத்தீங்கன்னா இவர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதியை சேர்ந்தவர்கள். இவர்கள் அதாவது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட யானை வடிவிலான பொம்மைகளை விற்கப்படுவதாக வனத்துறையினரோடு பறக்கும் படைக்கு கிடைத்த, அதாவது சென்னையில் உள்ள வனத்துறை அலுவலகத்தில் உள்ள பறக்கும் படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அந்த வனத்துறையினர் இவர்களை பொறி வைத்து பிடிக்க திட்டம் தீட்டியுள்ளனர். அதனைத் தொடர்ந்துதான் அவர்கள் இந்த யானை தந்தத்தால் செய்யப்பட்ட யானை பொம்மையை வாங்குவதற்காக அவர்களிடம் பேரம் பேசி இங்கே நைஸாக விழுப்புரத்திற்கு அவர்களை வர வைத்துள்ளனர். இந்நிலையில்தான் தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த 12 பேர் கொண்ட அந்த கும்பல் பாத்தீங்கன்னா 3 இருசக்கர வாகனம் ஒரு காரில் வந்துள்ளனர். அவர்கள் விழுப்புரம் அதாவது புதிய பேருந்து அருகே உள்ள ஒரு தனியார் விடுதியில் தங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்துதான் அங்கு அந்த பறக்கும் படையை சேர்ந்த வனத்துறையினர் அவர்களிடம் பேரம் பேசி நைஸாக அவர்களை 12 பேரும் அது அங்கே கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து சுமார் ரூபாய் 1.50 கோடி, அதாவது 1,75,00,000 என்று கூறப்படும் அந்த 4 சிலைகளையும் பறிமுதல் செய்து 12 பேரையும் அழைத்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக விழுப்புரத்தில் உள்ள வனத்துறை அலுவலகத்தில் தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர்களிடம் வனத்துறையினர் விசாரணை செய்து வருகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் அந்த கதையை மூடிக்கொண்டு தொடர்ந்து அந்த 12 நபர்களிடமும் இது எங்கே கிடைத்தது, யாருக்கு விற்பனை ஏற்கனவே போன்று அந்த பொம்மைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த தகவல் அறிந்து தற்போது விழுப்புரம் வட்டாட்சியர் கனிமொழி அவர்களும் தொடர்ந்து இந்த அலுவலகத்திற்கு அவர்களிடம் விசாரணை செய்து வரும் காட்சியை தான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.